நான் சொல்ல போகிற இந்த 3 கண்ட்ரிக்கு நீங்கள் போய் குடியேறணும்னு நினச்சா அவங்களே உங்களுக்கு நிறைய பணம் தருவாங்க. அப்படியா? அப்படின்னா அது எனக்கு தெரியணுமே. நம்பர் 1 இடத்துல இருக்கிறது அயர்லாந்து. அயர்லாந்து அரசாங்கம் மற்ற நாடுகளிலிருந்து அந்த நாட்டுக்கு குடிபெயர்ந்து வர ஃபேமிலிக்கு 74 லட்ச ரூபா வரைக்கும் தராங்க. ஏன்னா அந்த நாடு மக்கள் தொகை சரிவு நிறையா சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை சரி பண்ணத்தான் அயர்லாந்து அரசாங்கம் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஓ, அது ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்தது என்ன? நம்பர் 2ல் இருக்க நாடு சிசிலி, இட்டாலி. இட்டாலியில் இருக்க இந்த நாடு ஏற்கனவே பாப்புலேஷன் டிக்ளைனை அதிகமாக எதிர்கொண்டுருக்காங்க. ஸோ அதுக்காகவே அவங்க புதுசாக குடிபெயர்றவங்களுக்கு வெறும் ஒரு யூரோவுக்கு ரெசிடென்ஸ் தராங்க. அப்படி கொடுத்து ஒரு கம்யூனிட்டியை அவங்க உருவாக்க பார்க்குறாங்க. அவ்வளோ சீப்பாக தராங்க. சரி, கடைசி ஒன்று என்ன? லாஸ்ட்டாக சொல்ல போகிற இந்த நாடு போங்கா, ஸ்பெயினில் இருக்குது. ஒவ்வொரு யங் கப்புளுக்கும் இந்த நாடு 3.5 லட்ச ரூபா ஆஃபர் பண்ணுறாங்க அங்கே இருக்க ஒரு வில்லேஜில் போய் குடியேறதுக்காக. ஓ, அப்போ யங் கப்புளாக இருந்தால் இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் போலையே. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 3 லட்ச ரூபா தராங்க. ஏன்னா அந்த வில்லேஜில் பிறக்கிற ஒரு குழந்தைக்கும் ஒரு 3 லட்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ கொஞ்சம் இயர்ஸ்லேயே நான் கோடீஸ்வரன் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.